ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து வ்ளாக் நம்பர் 2. சின்ன சின்ன வ்ளாக் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? ஓகே, தெரியுதா? துணியெல்லாம் வந்து மிஷின் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்காட்டேன். இது வந்து என்னோட தான் கவுனு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு என் சைஸுக்கெலாம் கிடைக்காம இதெல்லாம் வந்த புதுசில் வந்து அப்போ கிடைக்கல எனக்கு. ஸோ இப்போ வந்து அப்போலாம் வந்து எக்ஸல் சைஸ் அந்த மாதிரி மீடியம் எக்ஸல் அது வரைக்கும் எக்ஸல் கூட இல்லை, மீடியம் எஸ் இது இவ்வளோ தான் ஸ்மால் சைஸ் ரெண்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நானாப்படி கவுன்ஸ் மாதிரி அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ அதில் வந்து ஆன்லைனில் என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு நாள் வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சைடு வந்து பிடிக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் அவங்க போட்டுக்கிறத கொஞ்சம் தூரமாக இருக்கும். டைல் பாருங்க, இது வந்து மெரூன் கலர் தான் அவங்க போட்டுருக்கிறது, ஒயிட் நான் போட்டு வரேன். ஸோ இதே மாதிரி வந்து இந்த எல்லோ கலர் ஒன்று எடுத்தேன், அண்ட் வந்து இந்த பிங்க்கு, இது 3 என்னது. அப்புறம் கொஞ்சம் நைட்டி இன்னைக்கு கொஞ்சம் சேலம் போயிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நைட்டியில் எடுத்துருந்தேன். அப்புறம் இன்ஸ்கர்ட் எடுத்து வந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மிஷினில் கொடுத்து ஓட்டி வச்சோம்னால கிளியர் ஆகும் சீக்கிரம். அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து என்ன சவுண்டு பார்க்காதீங்க, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. வேக்காடு தாங்க முடியல, இது மேலே ஃபேன் இல்லை. ஸோ அதனால் இன்னொருக்கா வந்து சாரி கொடுத்தாங்க, அது ஓர அடிச்சு வச்சாச்சு. இன்னும் வந்து ஒரு 4 நைட்டி இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு. ஸோ 4 நைட்டி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, இருக்கணும். அப்படியே ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து பால் குடிச்சிட்ருக்கு. ஸோ பால் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே கிளம்ஸியாக தான் இருக்குது. எனக்கு வேலையும் சரியாக இருக்கா, காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால நம்மளால் செய்ய முடியல. இன்றைக்கி சேலம் போயிட்டு வந்தேன். இந்த துணி தைச்சஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு இது அரவங்களுக்கு எடுக்கிற வீடியோ வந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ வியாழக்கிழமை வந்து ஆற்று வேலை. ஸோ ஐ மீன் இந்த 100 நாள் வேலை சொல்லுவாங்கள்ல, கிராமத்துல எல்லாம் தூர் வாடுற வேலை, அந்த வேலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் கழித்து சம்பளம்னு வெளியே போய் வாங்க போகிறேன். எனக்கு கிராமத்தில் இருக்கவங்களாம் மோஸ்ட்லி இதுதான் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 250. எங்கள் பூனை கிராமத்தில் இருக்கவங்க மோஸ்ட்லி இதை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 250 சம்பளம். ஸோ நானும் மாமாவும் போகலாம், வீட்டில் தான் இருக்கோம். என்னோட கொஞ்சம் எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குங்க. ஸோ அதனால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இன்ஸ்கர்ட்லாம் எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சைஸ்க்கே 9.3 சைஸ் வந்து 220 எடுத்தேன். ரெகுலராக எடுக்கிறதால சேலத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அந்த சந்து. அங்கே வந்து நைட்டிலாம் வந்து ஸ்பெஷல். நான் எப்பயுமே நைட்டி போடுறேன் அப்படிங்கிறதுனால இந்த நைட்டிலாம் வந்து அங்கே தான் எடுக்குது. நைட்டி அதிகம் எடுப்பேன். இப்போ நைட்டி இருக்குது, புது நைட்டியாக இருக்குது. இதுதான் சரி, போனதுக்கு ஒரு 3 நைட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சைஸ்க்கே நைட்டி வந்து 3XL நல்லா வந்து ஃப்ரீ சைஸ் வந்து 250 எனக்கு. மற்றவங்களுக்கு 300. கம்பெனிலே வந்து எனக்கு 300 கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா இது 2 நைட்டி தைச்சிட்டு காட்டுறேன். இந்த 2 நைட்டி வந்து 250. இது ரெகுலராக நான் சின்ன பிள்ளையிலேருந்து எடுக்கிறப்ப கூட இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிங்க், இந்த ரோஸ் பஞ்சு மிட்டாய் கலர் வந்து 300, 320 நினைக்கிறேன், 300 கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து கொஞ்சம் கம்பெனி நைட்டி நல்லாயிருக்கும் கிளாத் அப்படின்னாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தெரியுதா, 3XL. கம்பெனி வந்து பொன்னி, இதெல்லாம் சூப்பர் நிமிஷம் எல்லாம் எடுத்துட்டாங்களான்றது பொன்னி பிராண்டு. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி யார் நைட்டியில் வந்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மினி வ்ளாக் இது வந்து 2வது. இதே மாதிரி சின்ன வ்ளாக் அப்போ நான் போடுறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா, நான் செய்கிற விஷயங்கள் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் எல்லாம் செய்கிற மாதிரி தான் அப்படின்னு நான் காட்டுறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். ஓகே பாய், எல்லாருக்கும் சேஃபாக பார்த்துக்க மாதிரி. ஓகே பாய்.